வணக்கம். ரமா கோவிந்த் தெய்வீக பதிவு சேனலில் பார்க்க போகிற பதிவு பார்த்திங்கன்னா, மகாவிஷ்ணுவின் முதல் அவதாரமான ஸ்ரீ மத்ஸ்ய ஜெயந்தி அப்படின்ற பதிவு பார்க்க போகிறோம். பகவான் மகாவிஷ்ணு எடுத்த அவதாரங்களில் முதல் அவதாரமான மத்ஸ்ய அவதாரம் மத்ஸ்ய ஜெயந்தி என்று அழைக்கப்படுது. மத்ஸ்ய என்றால் மீன் என்று அர்த்தம். சத்தியமிருதன் என்ற மகாராஜாவுக்கு உபதேசம் செய்ய வேண்டி பகவான் எடுத்த அவதாரம்தான் மத்ஸ்ய அவதாரம் என்றும், பிரளய காலத்தில் மத்ஸ்ய அவதாரம் எடுத்து திருமால் உலகை காப்பாற்றியதாகவும் புராணங்கள் கூறுகிறது. உயிர்கள் அனைத்தையும் காக்கும் கடவுளான எம்பெருமானின் மத்ஸ்ய அவதார விழா 27ஆம் தேதி சகல விஷ்ணு கோவில்களிலும் கொண்டாடப்படும். அதாவது மீன் வடிவில் ஒவ்வொரு சதுர்யுகம் முடிந்ததும் முதல் யுகமான கிருத யுகம் தோன்றும் பகவான் பல சதுர்யுகங்களில் பல முறை அவதாரம் எடுத்துள்ளார். மகாவிஷ்ணுவை நோக்கி சத்தியவிரதன் என்ற ராஜரிஷி நீரையே உணவாக கொண்டு தவம் செய்து கொண்டிருந்தார். அவர் பூஜைக்காக நதி நீரை கையில் அள்ளும் பொழுது கையில் ஒரு சிறு மீன் காணப்பட்டது. அந்த மீன் மகாவிஷ்ணு தான் என்பதை அறியாத முனிவர் மீனை மீண்டும் நீரில் விட முயலும் பொழுது, மீன் மகரிஷியே, என்னை நீரில் விடாதீர்கள், பெரிய மீன்கள் என்னை இரையாக்கிவிடும், என்னை காப்பாற்றுங்கள் என்று வேண்டியது. அதன்படி முனிவர் அந்த மீனை தன் கமண்டலத்தில் போட சிறிது நேரத்தில் அக்கமண்டலம் அளவுக்கு மீன் வளர்ந்துவிட்டது. தம்பி எங்க அமைதியார். பிறகு அதை ஒரு பெரிய பாத்திரத்தில் விட்டார். அதனுள்ளும் பெரிதாக வளர்ந்துவிட்டது. பிறகு குளத்திலும் பெரிய ஏரியிலும் விட்டார். அது மிக பெரிதாக வளர்ந்துவிடவே இறுதியில் சமுத்திரத்தில் கொண்டு போய் விட முயலும் பொழுது, மகரிஷியே, இந்த சமுத்திரத்தில் பெரிய திமிங்கலம் இருக்குமே, இது என்னை தின்றுவிடுமே என்று கேட்டது. அப்பொழுதுதான் அந்த மீன் மகாவிஷ்ணு என்பதை உணர்ந்து கொண்ட முனிவர் அவரிடம், தாங்கள் இந்த உருவம் பெற்றமைக்கும் என்னிடம் வந்ததற்கும் காரணம் என்ன என்று கேட்டார். மகரிஷியே, பிரம்மன் உறக்கத்தில் இருக்கிறார். 7வது நாளில் சகல லோகங்களும் பிரளயம் ஏற்பட்டு மூழ்கப் போகிறது. அச்சமயம் பெரிய ஓடம் ஒன்று இங்கே வரும். அதில் சப்த ரிஷிகளோடு நீங்களும் மூலிகை வித்துக்களையும் ஓடத்தில் ஏற்றிக்கொண்டு பிரளய வெள்ளத்தில் செல்லுங்கள். அப்போது பிரம்மனின் உறக்கம் முடியும் வரை மச்ச வடிவில் ஓடம் கவிழ்ந்து விடாதவாறு உங்களை காப்பாற்றி வருவேன் என்று கூறி மறைந்தார். அதன் பின்னர் மச்ச உருவில் தோன்றிய மகாவிஷ்ணுவை நோக்கி சத்தியவிரதன் தியானம் செய்து கொண்டிருந்தார். 7வது நாளில் பெரிய பிரளயம் ஏற்பட்ட போது ஓடம் ஒன்று அங்கே வந்தது. மகாவிஷ்ணு கூறியவாறே சப்த ரிஷிகளோடு மூலிகை வித்துக்களையும் அந்த ஓடத்தில் ஏற்றிக்கொண்டு செல்லும் பொழுது ஓடம் அலைக்கழிக்கப்பட்டது. அப்பொழுது மச்சமூர்த்தி தோன்றி படகை தன்னுடன் சேர்த்து ஒரு பாம்பால் இறுக கட்டி ஓடம் கவிழ்ந்து விடாதவாறு இழுத்துச் சென்றார். பிறகு மகாவிஷ்ணு மகரிஷிக்கு மச்ச புராணத்தை உபதேசித்தார். இந்த நிலையில் பகவானின் மூச்சுக்காற்றான வேதங்களால் சொல்லப்பட்டதை சூட்சுமமாகவும் ஸ்தூலமாகவும் பகவான் படைக்கிறார். வேத சப்தங்கள் அண்டத்தில் கூட்டம் கூட்டமாக இருப்பதை பார்த்து ரிஷிகள், நாங்கள் இயற்றவில்லை, மந்திரத்தை பார்த்தோம் என்றார்கள். அப்படிப்பட்ட வேதங்களை ஹயக்ரீவன் எனும் அரக்கன் கவர்ந்து படைப்பு தொழிலை நாம் செய்து கொள்ளலாம் என கணக்கிட்டு பிரம்மனிடமிருந்து சிருஷ்டியின் ஆதாரமான வேதங்களை பறித்தான். பிரம்மா அதிர்ந்து பெருமானின் பாதம் பற்றி குதிரை முகம் கொண்ட சோமுகாசுரன் என்னும் அரக்கன் தன் யோக சித்தியினால் வேதங்களை திருடி கடலுக்குள் புகுந்து ஒளித்து வைத்து விட்டான் என்று தெரிவித்து அதை மீட்டு தரும்படி கூறினார். இதையடுத்து ஸ்ரீமன் நாராயணன் மச்ச அவதாரம் எடுத்து ஹயக்ரீவன் எனும் அசுரனை கொன்று பிரம்ம தேவரிடம் வேதங்களை மீட்டுக் கொடுத்தார். இவ்வளவு மகிமை வாய்ந்த மச்சமூர்த்தி ஊத்துக்கோட்டை அருகே ஆந்திராவில் உள்ள நாகலாபுரத்தில் வேத நாராயண சுவாமி என்னும் பெயரில் சேவை சாதிக்கிறார். பெருமாளின் முதல் அவதாரமாகிய மச்சாவதார கோலத்திலேயே திருக்கோவில் கொண்டு அருள் புரியும் திருத்தலம் உலகிலேயே இது மட்டும்தான். பிற ஆலயங்களில் சிற்பமாகவோ சித்திரமாகவோ மட்டுமே மீன் வடிவில் பெருமானை தரிசிக்க முடியும். ஆனால் மூலவராக தனி சந்நிதி கொண்டு அருள் புரிவது இங்கு மட்டுமே. மூலவர் வேத நாராயண பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியுடன் காட்சி தருகிறார். திருமாலின் திருப்பாதங்கள் மீனின் அடிப்புறம் போலவே அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. மகத்தான அவதாரம் எடுத்து மேற்கு திசையை பார்த்து நிற்கும் மூலவர் நாராயணன் மீது சூரிய ஒளியானது ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி மாதத்தில் 25ஆம் தேதி பாதங்களிலும், 2ஆம் நாள் 26ஆம் தேதி நாபியிலும், அதாவது வயிறு, 3ஆம் நாள் 27ஆம் தேதி சுவாமியின் சிரசிலும்
விழுந்து வணங்குகின்றன. நன்றி. அப்ப